நாலடியார் பாடல் எண் 259. பொழிந்து இனிது நாரினும் பூமிசைதல் செல்லாது இழிந்தவை காமுறூம் ஈப்போர் இழிந்தவை தாம் கலந்த நெஞ்சினார்க்கு என்னாகும் தக்கார்வாய் தேன் கலந்த தேற்றச் சொல் தேர்வு. அதாவது நல்ல மலர் இருக்கு, அந்த மலரானது தேனை சொரிந்து நறுமணம் வீசினாலும் அந்த ஈ என்ன பண்ணும், துர்நாற்றமுள்ள தாழ்ந்த பொருள்களையே விரும்பும். எது? ஈ. அந்த பூவில் உள்ள தேனையோ மகரந்தத்தையோ உண்ணுதலுக்கு செல்லாது. அதை போல கெட்ட எண்ணங்களே பொருந்தி இருக்கின்ற மூடர்களுக்கு அறிவு நிறைந்த பெரியோர்களின் உபதேச நன்மொழிகளின் அந்த தேர்ச்சி ஒரு பயனையும் தராது என்பது இந்த பாடலின் கருத்து. இப்போ பாடலுக்குள் போலாம். பொழிந்து இனிது நாரினும். பொழிந்துனா தேனை சொரிந்து, இனிது நாரினும் இனிமையுடையதாக, நாரினும் என்றால் நாற்றமுடையதாக இருந்தாலும், நாற்றம்னா நல்ல மனம் என்று பொருள். அந்த காலத்தில் இப்போ தான் நாற்றம் அடிக்குதுன்னா துர்நாற்றத்துக்கு நாற்றம்னு சொல்கிறோம். அப்போல்லாம் நாறுதல் என்றால் நல்ல மனம் வீசுதல். சரி, பொழிந்து இனிது நாரினும். பூ, அந்த பூ மலரானது அப்படி பண்ணினாலும் மிசைதல் செல்லாது. அந்த பூமிசைதல் செல்லாது. அந்த பூங்கிறத ரெண்டு பக்கம் கொண்டு போய் கூட்டணும். பூ பொழிந்து இனிது நாரினும் பூமிசைதல் செல்லாதுன்னா அந்த பூவை நாடி செல்லாது. எது? இழிந்தவை காமுறூம் ஈ போல். இழிந்தவைனா இழிவான பொருள்களை விரும்பி அது மேலே போய் உட்கார்ந்து அதை இது பண்ணும் ஈ. அந்த ஈயை போல உயர்ந்த பொருள்களெல்லாம் இருக்க அவற்றை விட்டு அடுத்தது பாருங்க, இழிந்தவை தாம் கலந்த நெஞ்சினார்க்கு. நல்ல நூல்கள், நல்ல மனிதர்கள், நல்ல விடயங்கள் இதையெல்லாம் விட்டுட்டு தாழ்ந்த பொருள்களை பொருந்தி இருக்கின்ற உள்ளத்தை உடைய மூடருக்கு, இழிந்தவை தாம் கலந்த நெஞ்சினார்க்கு. அந்த என்னாகுங்கிறத கடைசியில் படிச்சுக்கலாம். தக்கார்வாய் தேன் கலந்த தேற்றச் சொல் தேர்வு என்னாகும் அப்படின்னு அந்த என்னாகுங்கிறத கடைசியில் வைக்கணும். தக்கார்வாய் என்றால் அறிவு ஒழுக்கங்களால் நிறைந்த தகுதி உள்ளவர்களின் வாயிலிருந்து வெளிப்படுகின்ற. தக்கார்வாய் தேன் கலந்த, தேனின் தன்மை அதாவது இனிமை பொருந்திய தேற்றச் சொல் தேர்வு. தேற்றச் சொல் தேர்வுனா தெளிவுள்ள நல்ல அறிவுரைகள் அடங்கிய அந்த சொற்களின் தெளிவு என்னாகும், என்ன பயன் உடையதாகும்னா ஒரு பயனும் உடையதாக ஆகாது என்பது இந்த பாடலின் பொருள். ஆக ஒரு ஈயானது நல்ல மலரில் உள்ள தேனையோ மகரந்தத்தையோ விரும்பாதது போல மூடர்கள் அறிஞர்கள் கூறும் அற உரையை விரும்பார் என்பதும் அதன் பயனை அடையார் என்பதும் அவருக்கு அறிவு கூறத் தொடங்குதல் அறிவு இன்மை என்பதும் இந்த பாடலில் விளக்கப்பட்டன.